என்ன விஸ்வா, நீ கூட என்ன நம்பலையா? நான் சொல்றதா உண்மை விஸ்வா. இவங்க தான் அதை எரிச்சாங்க. நான் தான் என் கண்ணால பார்த்தேனே. இங்க பாரு துளசி, தப்பு பண்ணா சாரி கேளு, இப்படி சமாளிக்காத. டேய், அவ சாரி எல்லாம் கேட்க மாட்டாடா. சாரி கேட்கவே மாட்டா. ஏன்னா தெரியாம பண்ணாதான் சாரி கேப்பா. தெரிஞ்சே தானே பண்ணிருக்கா. பிளான் மிஸ் ஆயிடுச்சேன்னு அடுத்த பிளானுக்கு யோசிப்பாளே தவிர சாரி எல்லாம் கேட்க மாட்டா. இங்க பாரு துளசி, நீ என்ன பிளான் பண்ணாலும் ஒரு நாள் உங்க அம்மா சொல்லி கொடுத்துதான் என் பையன் கிட்ட நீ பழகுறன்னு தெரிஞ்சிரும். இப்பவே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. அதுவே மொத்தமா தெரியும் போது நீ இந்த வீட்ல இருக்க மாட்ட. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. அக்கா, ஏன் கண்ணு முன்னாடிதான் அந்த சட்டையை எரிச்ச? அப்புறம் எப்படிக்கா அதே சட்டைய திருப்பி கொண்டு வந்த? அதே சட்டையில, இது புதுசா வாங்குனது. புதுசா? ஆமா லக்ஷ்மி, எப்பவும் ஒரு விஷயம் பண்ணா அத பண்ணிட்டோங்கிற சந்தோஷம் மட்டும் பத்தாது. அத வச்சு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணணும். போதுண்டா சாமின்னு அந்த துளசி இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் பண்ணணும். சூப்பர்க்கா. இதே மாதிரி நிறைய பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டே சீக்கிரமா துரத்திடுக்கா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அடுத்தடுத்து நான் எடுக்கிற ஸ்டெப்ல துளசியை எப்படி நடுங்கி ஓட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. டேய், ஏன்டா அப்படி பண்ண? துளசி இப்படி பண்ணிருப்பான்னு எப்பறம் உன்னால இப்படி நினைக்க முடிஞ்சது? டேய், எதுக்குடா துளசி கிட்ட சமாளிக்காத சாரி சொல்லுன்னு கேட்ட? இங்க பாரு மாயக்கண்ணா, சட்டை கையில இருக்கும்போது லக்ஷ்மி தான் எரிச்சான்னு சொன்னா எப்படி நம்ப சொல்ற? டேய், நம்பிதான்டா ஆகணும். துளசி எதுக்குமே பொய் சொல்ல மாட்டா. லக்ஷ்மி ருத்ராவும் சேர்ந்து ஏதோ ஒன்னு பிளான் பண்றாங்கன்னு நீ நம்பிதான் ஆகணும். நீ ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் துளசி பக்கத்துல நின்னு அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா எப்படியும் உண்மை வெளியே வந்திருக்கும். ஆனா நீ அப்படி பண்ணாம துளசிய தலகுனிய வச்சிட்டேடா. நீ என்ன மாயக்கண்ணா துளசி மாதிரி பேசிட்டு இருக்க? சட்டை தான் எரியவே இல்லையா, அப்புறம் எப்படி துளசிக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும்? டேய், நீ பேசிருக்கணும் விஸ்வா, பேசிருக்கணும். நீ துளசி மேல வச்சிருக்கல உண்மைனா நீ துளசிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிருக்கணும். அப்பதான் யார் என்ன பிளே பண்ணாலும் இவங்களை பிரிக்கவே முடியாதுன்னு மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. நீ மத்தவங்க யாருக்கும் புரிய வேணாம், என் துளசிக்கு மட்டும் புரிஞ்சா போதும். இப்ப கூட நான் பேசினதை அவ பெருசா எடுத்துக்க மாட்டா. சின்ன கோவம், அது கூட எங்க லவ்வுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஓடி போயிரும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. உங்க லவ்வ யாருனாலையும் பிரிக்க முடியாது. ஆனா சட்டை எரிஞ்சது ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயம் தான். அந்த சின்ன விஷயம் கூட உங்க லவ்வ ஆட்டி பார்க்க கூடாதுடா. டேய், சட்டை கைக்கு வந்ததுனால தானே உன்னால துளசிக்கு சப்போர்ட் பண்ண முடியல. துளசி சொன்னதுதான் உண்மை. சட்டை கண்டிப்பா எரிஞ்சிருக்குன்னு இப்போ நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்.
டே விஸ்வா, இத பாரு பாரு. டேய், இது உன்னோட சட்டை தானே? என்ன பாத்தியா, துளசி சொன்ன மாதிரி உன் சட்டை எரிஞ்சிருக்கு. இங்க பாரு விஸ்வா, சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி ஈஸியா உங்களை பிரிக்க தெரிஞ்ச வித்தக்காரியா அந்த ருத்ரா இருக்கா. டேய், உங்க 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபத்தை உண்டு பண்ணி உங்களை பிரிக்கிறதுக்கு தான் சட்டையை எரிச்சு அதே மாதிரி இன்னொரு சட்டையை வாங்கிட்டு வந்து கொடுத்து அவ இந்த மாதிரி ப்ளே பண்ணிருக்காடா. டேய் டேய், இங்க பாரு, இனிமே தான் நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கணும். டேய், சின்ன கேப்ல கூட அவ உள்ள போந்து உங்க 2 பேரையும் பிரிச்சிருவாடா. அதுக்கு தயவு செஞ்சு இடம் கொடுக்காத விஸ்வா, ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். துளசி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாதது தப்பு தான் துளசி. அதுக்காக உனக்கு என் மேல கோவம் இருந்தா நான் மாடியில தான் இருக்கேன். வந்து என்ன திட்டிட்டு போ, இல்ல என்ன அடிச்சிட்டு கூட போ. இப்படி போன் அட்டன் பண்ணாம இருக்காத துளசி, ப்ளீஸ் ப்ளீஸ் துளசி, போன் அட்டன் பண்ணு. துளசி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணாதது தப்பு தான் துளசி. அதுக்காக உனக்கு என் மேல கோவம் இருந்தா நான் மாடியில தான் இருக்கேன். வந்து என்ன திட்டிட்டு போ, இல்ல என்ன அடிச்சிட்டு கூட போ. இப்படி போன் அட்டன் பண்ணாம இருக்காத துளசி, ப்ளீஸ் ப்ளீஸ் துளசி, போன் அட்டன் பண்ணு.
துளசி, உனக்கு எப்படி என் சட்டையை போட்டதுக்கு அப்புறம் என்ன கட்டி பிடிக்கிற மாதிரி உனக்கு தோணுச்சோ, இப்ப எனக்கும் அப்படிதான் இருக்கு. உன்னை கட்டி பிடிச்சு என் மனசில் இருக்கிறத நான் சொல்றேன். ஐ லவ் யூ துளசி. இனிமே யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் இனிமே நம்பாம உனக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். இன்னைக்கு நான் உன்னை நம்பாம பேசினதுக்கு சாரி துளசி. ஐ எம் ரியலி சாரி. ஐயோ தத்தி. சரி, கால் பண்ணுங்க. துளசி, என்ன காம்ப்ரமைஸ் பண்றியா? காம்ப்ரமைஸ் இல்ல துளசி, உண்மையதான் சொன்னேன். துளசி, நான் உன்கிட்ட பேசணும். மாடிக்கு வா ப்ளீஸ் துளசி. சரி, வரேன். ஓகே துளசி. சாரி துளசி. நான் என்ன சொன்னாலும் நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்ற உரிமையில தான் இருந்துட்டேன். அதான் யோசிக்காம உன்னை சமாளிக்காதன்னு சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு துளசி. சாரி. நீ உரிமையில தான் பேசினேன்னு எனக்கு நல்லா தெரியும் விஸ்வா. நான் அதுக்காக கோவப்படல. நாளைக்கு பைரவி அத்தை ஏதாவது சொல்லி அதுக்காக என்ன சந்தேகப்பட்டு மாறிடுவியோன்னு பயந்துதான் நான் கோவப்பட்டேன். எப்பவும் மாற மாட்டேன் துளசி. இனிமே யார் என்ன சொன்னாலும் நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். இப்படி மொட்டையா பேசாத விஸ்வா. யாராவது ஏதாவது சொன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு கேளு. கேட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசு. இங்க பாரு, எப்பவுமே ஒரு சைடு பார்க்காம எல்லா சைடும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுனா குடும்பத்துல யார் மனசும் கஷ்டப்பட வேண்டியதே இல்ல. சரி துளசி. இங்க பாரு விஸ்வா, நீ என்ன வைஃபா தான் பாக்குறேன்னு இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நினைப்புல தான் நான் உன் மேல கோவப்பட்டேன். அதே மாதிரி நீயும் என்ன வைஃபா நினைச்சு அப்பப்ப கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே அதை மறந்துடணும். வைஃபா நினைக்கிறது என்ன? நீ என் வைஃப் தான் துளசி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஏய், என்ன பண்ற? இரு. ஏய் விஸ்வா, என்னடா பண்ற? நீ என் வைஃப்னு இந்த ரத்தத்தை குங்குமமா உன் நெத்தியில வைக்க போற. என் தங்கச்சி லக்ஷ்மி தான் உனக்கு மனைவியா வருவான்னு இருந்தா, ஆனா நீ இங்க அவளுக்கு ரத்தத்துல பொட்டு வச்சு மனைவி ஆக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கைய விடுங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. விடுறேன். உன்னையே நினைச்சிட்டு இருக்க. ஏன் தங்கச்சியை விட்டுட்டு இவதான் மனைவின்னு பொட்டு வைக்க போறியே, இது எந்த விதத்துல நியாயம்? இது என்னுடைய வாழ்க்கை. யாரு எனக்கு வைஃபா வரணும், யாரு கூட நான் வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணேன்.
நீதான் முடிவு பண்ணணும். அதெல்லாம் அது என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ என் தங்கச்சிய உன் அம்மா மருமகன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த முடிவும் நீ எடுக்க கூடாது. பெரியவங்க நாங்க என்ன சொல்றோமோ அதத்தான் நீ கேட்கணும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இப்படி டக்கு டக்குன்னு வார்த்தையை விடாத விஸ்வா, அது உனக்கு நல்லதில்ல. என்ன மிரட்டுறீங்களா? வார்த்தையை விடாத விஸ்வா. நாளைக்கு நீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க போற. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்னு சொல்ல வந்தா நீ இப்படி மிரட்டியான்னு கேக்குற? இங்க பாருங்க, நாளைக்குன்னு இல்ல, நான் லக்ஷ்மியை என்னைக்குமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நாமெல்லாம் ஒரே குடும்பமா எப்பவும் இருக்க மாட்டோம். பாருக்கா, உன்கிட்டயே இப்படி எல்லாம் பேசுற அளவுக்கு இவ மாமாவை எப்படி மயக்கி வச்சிருக்கான்னு பாரு. ஹே லக்ஷ்மி, நான் யாரையும் மயக்கல. அதோட விஸ்வா மயக்கத்துல முடிவெடுக்கிற ஆளும் இல்ல. அவன் மேஜர். நல்லது எது கெட்டது எதுன்னு அவனுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு நான் தான் வேணும்னு சொல்றானா அது எங்களோட லவ். லவ்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வர லவ். மாமா, ஏன் மாமா என்ன விட்டுட்டு அப்படி என்ன இவ மேல உங்களுக்கு லவ்? இவளை விட நான் எந்த விதத்துல மாமா குறைஞ்சு போயிட்டேன்? இங்க பாரு லக்ஷ்மி, நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ. நீ இருக்கும்போது நான் துளசியை நினைக்கிறேனா நீ என் மனசுல இல்ல. துளசி தான் என் மனசுல இருக்கா. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிரு லக்ஷ்மி. அப்படிலாம் பொசுக்குன்னு விட்டுட்டு போக முடியாது விஸ்வா. நீ விருப்பப்பட்டாலும் படலனாலும் ஏன் தங்கச்சி தான் உனக்கு பொண்டாட்டி. அத நீ இல்ல யாராலையுமே மாத்த முடியாது. என்னடி குடும்ப விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், இப்படி நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? போடி. துளசி, இவங்க பேசுறதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காத. யார் என்ன சொன்னாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. தெரியும் விஸ்வா, நான் இப்போ இவங்களுக்கு எல்லாம் பயந்து போகல. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் போறேன். போடி போ. உன் நம்பிக்கைய நாளைக்கே உடைக்கிறேன். லக்ஷ்மிக்கும் விஸ்வாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நாளைக்கே நிரூபிச்சு காட்டுறேன். நாளைக்கு இல்ல, எப்பவுமே அது நடக்காது. நடத்தி காட்டுறேன்.